தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆளுநர் உரை முழுமையாக வாசிக்கப்பட்டது ஒரு மன நிறைவை தருது அப்படின்னு சொல்லி தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் நம்ம சட்டப்பேரவையில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத. 2022க்கு அப்புறமா ஆளுநருடைய உரை முழுமையாக வாசிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு முக்கிய குறிப்பு கூட பார்த்துருந்தோம். இப்போ இந்த உரை எனக்கு ஒரு திருப்தி அளிக்குது, ஒரு மன நிறைவை தருதுன்னு தமிழக ஆளுநர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரும் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கர், ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தின அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். சட்டமன்றத்தில் இன்று வாசிக்கப்பட்ட உரை என்பது மன நிறைவை தருகிறது. தமிழக சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் இன்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநருடைய முழு உரையும் எவ்விதமான இடையூறமின்றி சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்டது மன நிறைவை தருகிறது. முதல் முறையாக சட்டசபையில ஆளுநர் உரையினுடைய தொடக்கத்திலையும் ஆளுநருடைய உரையுடைய இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது சரித்திர நிகழ்வானது என்பதை அலுவலர்கள் குறிப்பிட்டாரு. மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகைக்கிடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய மாண்பை நிலைநாட்டும் விதமாக இந்த நடவடிக்கை எல்லாம் அமைந்திருக்கிறது என்றால் மிகையில்லை அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனநாயகத்துல ஆளப்படக்கூடிய ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலையும் நிலைநாட்டி மக்களுடைய எதிர்பார்ப்புகளையோ தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதே ஒரு நிலையான அரசு அப்படிங்கிறதையும் முன்னுதாரணமாக இருக்கிறது. அதற்கு தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய செயல்பாடுகள் இன்றைய செயல்பாடுகளாக அமைந்திருக்கிறது என்பதை பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். தனது நோக்கம் கொண்டு செயல்படக்கூடிய இந்த அரசு இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம் என்பதையும் மனதிற்கு நிறைவே தருகிறது அப்படிங்கிறதா ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கருடைய தற்போதைய சமூக வலைதளத்தின் மூலமாக பதிவிட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அந்த வகையில தமிழக சட்டமன்றத்துல புதிய உதயம் தோன்றிய நாள் என்பதை குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட உரை என்பது இடையூறின்றி வாசிக்கப்பட்டது. தொடக்கத்திலையும் இறுதியிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது சரித்திர நிகழ்வு என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அருளேக்கர். உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.